சபை வளர்ச்சியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் மகிமைப்படுவதாக. நம்ம 2 பகுதி பார்த்துட்டோம். சிலர் விட்டு விடுறாங்க, எப்படி விட்டுறாங்க, விட்டா என்ன ஆகுன்றதெல்லாம் நம்ம நினைச்சிட்டோம், பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? நாமும் விட்டு விடாமல் என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். இன்னைக்கு அதைத்தான் பார்க்கணும். சபை கூடி வருகின்ற பொழுது என்ன செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்ப எதற்காக சபை கூடி வருகிறது அப்படி கேள்வி கேட்டோம்னா, புத்தி சொல்றதுக்காக கூடி வருது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆம். சரி, வர்றோம், சபைக்கு வர்றோம். என்னென்ன நடக்குது? பாட்டு பாடுறோம், அப்புறம் ஜபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், அப்புறம் காணிக்க போடுறோம், வசனம் கேட்கிறோம், சாட்சி சொல்றோம், நன்றி சொல்றோம். நம்ம தான் சொன்னோம், நன்றி சொல்றோம். அப்புறம் ஆமென் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சிட்டா பறந்துருவோம். எப்ப தலையில கை வச்சோமோ அடுத்த நிமிஷம் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இல்லையா? இந்த இதெல்லாம் சரிதான். பாட்டு பாடுறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, காணிக்க போடுறீங்க, வார்த்தையை கேட்கிறீங்க, அப்புறம் நன்றி சொல்றீங்க, சாட்சி சொல்றீங்க. அந்த கடைசி ஒண்ணு இருக்கு பாருங்க, முடிஞ்ச உடனே ஓடுறது. இதுக்கு மட்டும்தான் வந்தோமா? இதுக்கு மட்டும்தான் பாட்டு பாடி ஆராதிச்சு ஜெபம் பண்ணி காணிக்கை போட்டு வார்த்தையை கேட்டுட்டு சாட்சி சொல்லிட்டு உடனே கிளம்புறது தான் வந்தோமா? வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லப்படுவோம். ஒருவர் புத்தி சொல்லுவாரு, எல்லாரும் கேட்க கடவுள்னு போடல. ஒருத்தருக்கு நின்று புத்தி சொல்லுவாரு, நம்ம எல்லாம் கேட்க கடவுள்னா போட்டுருக்கு. எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள். அந்த கடைசி பகுதி நடக்கக்கூடிய இடம் தான் இந்த ஆராதனை முடிந்தவுடன் நடக்கக்கூடிய காரியம். அப்பதான் ஒருத்தர் பாசோடு ஒருவரை விசாரித்துக் கொள்ளுங்க, அன்போடு விசாரித்துக் கொள்ளுங்க சொன்னா, அப்புறம் வீட்டுல ஆக்கி வச்சுட்டு வந்தியா, இல்ல போய் தான் சமைக்கணுமான்னு கேட்கறது இல்ல. இன்னைக்கு சீக்கிரமா வட்டியாக்கும் பாரு, அதான் நாங்களாம் திட்டு வாங்குறோம். அதுக்கு இல்ல, ஒரு முகத்தை பார்க்கிறோம், ஒரு சோகமா இருக்குது, என்ன பிரச்சனை? அந்த விசாரிப்பு முடிந்த உடனே ஒரு விசாரிப்பு, அந்த விசாரணை இல்லாம தான் நிறைய பேர் சபைக்கு வர்றதில்லை. அங்க போனா ஒருத்தரும் பேச மாட்டாங்க, யாரையும் தெரியாது. போன வாரம் போனேன், வான்னு கூப்பிட கூட ஆள் இல்லப்பா. அந்த பாஸ்டமா அந்த ஓரமா போய் உட்காந்துக்குவாங்க, அந்த பிரதர் அங்க உட்காந்துருப்பாரு. நம்மளா சேர் இருக்கான்னு எட்டி பார்க்கணும், அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்மளா போகணும், போய் நம்மளா உட்காந்துருக்கணும். முடிஞ்சோன்னா அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட பேசிக்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. நம்ம அப்படியே பாஸ்டர் பார்க்கலாமான்னு பார்க்கணும். அவர் பார்த்தா அவர் 4 பேருக்கு ஜெபம் பண்றேன்னு அவருக்கு சுத்தி 4 பேர் நிற்பாங்க. அவர் ஜெபம் பண்றேன்னு நின்றுவாரு. அப்பா நீ வேற. இல்லையா? இந்த விசாரிப்பு இருக்கு பாருங்க, இந்த விசாரிப்பு தான் அநேக சபைக்கு வர்றாங்க. புதிய ஆத்துமாக்கள் இந்த சபையில வரணும் அப்படின்னு சொன்னா, நான் விசாரிக்கிறவனாக இருக்க வேண்டும். முடிஞ்சவன ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கறது இல்ல. தப்பு சொல்லி கேட்டுவிடாதீங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், வாங்க இருங்க, அப்புறம் எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கு வீடு, அதை விசாரிக்கணும். நீங்க எந்த ஊர்? ஓ நம்ம ஊரு யாரு? அப்புறம் அங்க அவங்களுக்கு தெரியுமா? அவங்களும் நம்ம ஊர் தான், இவங்களுக்கு தெரியுமா? அந்த விசாரிப்பு இல்ல.
நீங்க எந்த எது அது அது இல்ல, இந்த விசாரிப்பு அது இல்ல. ஜாதி மத பேதம் ஊரு இனம் எல்லாத்தையும் கடந்த விசாரிப்பு. எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா ஒருத்தனை ஆண்டவர் கொண்டு வந்து சபையில உட்கார வைக்கிறாருன்னு சொன்னா அது அவருடைய திட்டம் இல்லாம அவன் வர முடியாது. ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார உள்ள வைக்கிறாருன்னு சொன்னா தேவ ஒரு திட்டம் அவருக்கு வச்சிருக்காரு. அதை சபை அங்கீகரிக்கணும். சபையில உள்ள யூஷன் சொல்லுவாங்க, அந்த முன்னோடிகள் பிஎஸ், அந்த முன்னோடிகள் முன்னால சபையில நெடுங்காலமாக இருக்கிறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க, அவங்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். புதுசா வந்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஏற்கனவே வருகிறவங்க, வாங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர், என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சரி வாங்க சிஸ்டர், ஏதாவது ஜெபம் பண்ணிக்கணுமா சிஸ்டர் சொன்னா அவங்களுடைய விவரத்தை சொல்லிடுவாங்க. என்ன செய்யணும் ஏது சேர்ந்து கண்டிப்பா ஜெபம் பண்ணிக்கணும் சார். எங்க காலையில ஜெபம் நடக்குது, சாயங்காலம் ஜெபம் நடக்குது, ஒவ்வொரு நாளும் வீட்டு சபைகள் ஜெபங்கள் நடக்கிறது, கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க சார். அந்த பாஸ்டர் சொல்றேன், பாஸ்டர் மட்டும் சொல்றேன். இதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல, தவிக்குது ஆத்துமா. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க வேலைக்கு முடிஞ்ச உடனே ஓடுறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃபிஷ். நான் என் காரியம், என் வீடு, என் புள்ள, என் பொருள், எனக்கு ஒரு ஆத்மா வந்து கதறாம கதறிட்டு இருக்கிற, ஒரு சோகத்தோட வந்து நிற்கிற, ஒரு வேதனையோட வந்து உட்கார்ந்து இருக்குது. யார் விசாரிப்பா? தப்பு பாஸ்டர், பாஸ்டர் ஜெபம் பண்றது 4 பேரை சுத்தி பாஸ்டர் சுத்தி இருந்துருவாங்க. அது அவரு போக சொல்ல முடியாது. சிஸ்டர் சீக்கிரம் சொல்லுங்க சிஸ்டர், சீக்கிரம் சிஸ்டர் சொல்ல முடியாது. அப்ப அந்த கடமை செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குது? ஆமென். அதனாலதான் சபைகள் என்ன உருவாக்குகிறோம் அப்படின்னா, சிறுவர்களுக்கான குழு, சண்டே கிளாஸ் குரூப், டீச்சர்ஸ், வாலிபர் குழு, முடிஞ்ச உடனே வாலிபர் குழு கூட்டத்தை கூட்டி அதுல உட்காந்து என்ன எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு யாரு இந்த ஒரு புதுசா வந்திருக்காரு, வாங்க வாங்க வாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, வாலிபர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிப்பு. ஏன்னா எல்லாரும் போய் ஒரு ஆள்கிட்ட விசாரிக்க முடியாது. வாலிபர்கிட்ட விசாரிப்பதற்காக வாலிபர் குழு, பெண்கள்கிட்ட விசாரிப்பதற்கு பெண்கள் குழு, ஆண்களிடத்துல விசாரிப்பதற்கு ஆண்கள் குழு, வந்தவங்களை விசாரிப்பதற்கு விசாரிப்பு குழு. இடத்தை பார்த்து இந்த இடத்துல உட்காருங்க, இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துக்கு இங்க உட்காருங்க, முடிஞ்சவன பாஸ்டர் அவங்க புதுசா வந்திருக்காங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க. இதெல்லாம் ஒரு சபையில நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கணும்ங்கிறதுல இந்த குழுக்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்றாரு? உருவாக்குறாரு. ஐக்கியம், நம்ம குழுன்னு சொல்றோம், ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப், யூத் ஃபெல்லோஷிப், பிரேயர் ஃபெல்லோஷிப். அந்த குழுவுக்கு போட்ட ஆட்கள் என்ன செய்யறோம்? குழுவும் கூடுறது இல்ல, ஆளும் கூடுறது இல்ல, விசாரிப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சபை எப்படி வளரும்? எதை நம்பி ஆத்மா வரும்? அங்க போனேன், 4-5 வாலிபன்களா இருந்தாங்க, ஒருத்தனை என்கிட்ட வந்து பேசல. அந்த பாஸ்டர் நல்ல வாலிபர் பாஸ்டர் தான், அவர் கூட பொண்டாட்டி கூட பேசிட்டு தான் போயிட்டு இருக்காரு ஒழிய ஏன் கூட பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஆனா அங்க போனேன், ஒரு கூட்டமே, ஒரு வாலிபர் கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. உட்கார சொன்னாங்க, என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொன்னாங்க, போன் நம்பர் கேட்டாங்க, வாங்கிட்டாங்க, எனக்கு ஃபாலோ பண்ணாங்க. ஒரு சர்ச்சுக்கு போனேன், என்னை விசாரிச்சாங்க, அந்த பெண்கள் கூட்டத்துல என்னை சேர்த்துக்கிட்டாங்க, அந்த ஜெப கூட்டத்துல சேர்த்துக்கிட்டாங்க, உங்களுக்காக என்ன ஜெபிக்கணும்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் கலந்து பேசுறாங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கிறாங்க. அந்த ஆண்கள் கூட்டத்துக்கு போனேன், இனி அப்படி விசாரிக்கிறாங்க. எனக்கு எல்லா கவலையும் மறந்து போச்சு. நீனும் வா, நாளைக்கு நான் போவேன், நீனும் என் கூட வா, நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன். அப்படிதாங்க பெருகும்.
அந்த அந்த நடவடிக்கைகளே குழு பொறுப்புகளும் இல்ல, கடமைகளும் இல்ல. நான் வர்றேன், நான் உட்காரு, நான் கிளம்பி ஓடிக்கிட்டே இருப்பேன். போயிட்டே இருப்பேன் கிடையாது, ஓடிக்கிட்டே இருப்பேன். வந்தீங்களா? எதுல வந்தீங்க? டூ வீலர்ல வந்தீங்களா? நடந்து போறீங்களா? வெயில்ல போறீங்களா? எதுக்கு வெயில்ல போறீங்க? இருங்க, நான் அந்த வழியா தான் நான் போறேன், நான் கூட்டிட்டு போறேன். சாப்பிட்டீங்களா? காலையிலேயே வந்துட்டீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது சாப்பிடுங்க. ஒரு 5-10 செலவழிச்சாதான் என்ன? ஒரு டீயை வாங்கி கொடுத்தாதான் என்ன? இந்த உலக பொருளை கொண்டு ஒரு ஆத்மா என்ன செஞ்சிருந்தோம்? எப்படியாவது ஆதாயப்படுத்தணுமே. ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா, என் பக்கத்துல இருக்கிற ஆளு என்ன கஷ்டத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த வாரம் அப்படின்றது கூட நமக்கு என்ன செய்ய முடியல, தெரியல, புரிஞ்சுக்க முடியல, தெரியல. என்னைக்கு வராதவர் இன்னைக்கு வந்திருக்காரு, என்னன்னு புரியல. இந்த விசாரிப்புகள் இல்லாம சபை பெருகும், ஆத்மா பெருகும், அனுதினமும் கர்த்தர் சபையில எப்படி கொண்டு சேர்ப்பாரு? அவர் நினைச்சு கொண்டு வந்த காரியம் ஒருத்தர் கொண்டு வந்து விடுறாரு, இங்க விசாரிப்பார்கள் நம்பிக்கையோட விடுறாரு, இங்க கேட்பாங்க நம்பிக்கையோட விடுறாரு. நடக்கலைன்னா எப்படி கொண்டு வந்து விடுவாரு? அடுத்தத நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது? நான் எதை நம்பிட்டு இருக்கிறேன்? அப்ப நான் எதுக்காக வர்றேன்? எனக்கு செஞ்சதுக்கு, என்ன பாட்டு கேட்கறதுக்கு, அது பண்றதுக்கு. நான் ஏன் இன்னொரு நாளை கூட்டிட்டு வரல? நான் ஏன் வரல? என்ன யாரும் விசாரிக்கல. நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாப்புல விசாரிச்சுட போறாங்களா பாஸ்டர்? நான் ஒருத்தருக்கு கூட்டிட்டு தான் வந்தேன், யாருமே கண்டுக்கல. பாவம் அந்த அம்மா, அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க வீட்டுல ஒரு பெரிய துக்க நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்தோட நான் கூட்டிட்டு வாங்க, எங்க சபைக்கு வாங்க, நான் கூட்டிட்டு தான் வந்தேன். ஒருத்தர் விசாரிக்கணுமே, ஒருத்தர் விசாரிக்கணுமே. நானும் இந்த சபைக்கு வந்துட்டு தானே இருக்கேன் பாஸ்டர். எங்க அப்பா இறந்தது, எங்க அம்மா இருந்தது, எங்க அண்ணன் இருந்தது, எங்க தங்கச்சி இருந்தது, எத்தனை பேர் விசாரிச்சாங்க? ஒருத்தர் விசாரிக்கலையே. இந்த சபையில என்ன இருக்குது நான் வர்றதுக்கு, தொடர்ந்து வர்றதுக்கு? ஆஸ்பத்திரியில என்ன யார் பார்க்க வந்தாங்க? பெருசா வசனம் மட்டும் சொல்லிடுறாங்க, ஆஸ்பத்திரியில இருந்தேன் பார்க்க வந்தீர்கள், நோயிட்டு இருந்தேன் கவனித்துக் கொண்டீர்கள், தண்ணி கேட்டு தண்ணி கொடுத்தீங்க. ஒரு ரூபாய் கொடுக்கல பாஸ்டர், ஒரு ரூபாய் கொடுக்கல. ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு ரூபாய் பார்க்க வரல. யார் பார்க்க வந்தா? இன்னைக்கு என்னை பார்க்க வந்தா நான் 4 பேரை கூட்டிட்டு வந்திருப்பேன். என்னையவே பார்க்க வர மாட்டேன்றாங்க, நான் யார பார்க்க கூட்டிட்டு வர்றது? ஹல்லேலூயா. சபை வளரணும்னா இந்த தடைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். எல்லா வாரமும் இல்ல, எதுனாலும் பரவாயில்ல, மாசத்துக்கு ஒரு தடவையாவது கூடி சொல்லுங்க, பேசுவோம், சொல்லுங்க. நமக்கு திங்கக்கிழமை வேலைக்கு போகணும், திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ரெடி ஆகணும். திங்கக்கிழமை ஒரு காரியம், முக்கியமான காரியம், விசேஷத்துக்கு போனோம், அதுக்கு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ரெடி ஆயிடுவோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணும், ஆராதனை போகணும்னா சனிக்கிழமை ரெடி ஆக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நம்மளுக்கு ஞாபகமே வரும். ஏன் அந்த தயாரிப்பு வரும்போது நம்ம என்ன செய்வோம்? இப்ப நாளைக்கு போறோம், நாளைக்கு யாரையாவது கூட்டிட்டு போகணுமே, நாளைக்கு யாராவது ஆண்டவருக்கு சொல்லி யாரையாவது அறிமுகப்படுத்தணுமே. எனக்கு அதுக்கெல்லாம் எங்க பாஸ்டர் நேரம் இருக்குது? எங்க நேரம் இருக்குது? ஆண்டவரை பத்தி நினைக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் கிடையாது. ஏதோ அந்த காலையில அலாரம் வச்சிருக்கிறதுனால எந்திக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அலாரம் இல்லைன்னாக்கா அதையும் எந்திக்க மாட்டோம். நம்ம ஆராதனைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் கிளம்பி ஆராதனைக்கு வந்துடுறோம் இல்லையா? ஆராதனைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏரியால என்ன நடக்கும் தெரியுமா?
நம்ம ஆராதனைக்கு வந்துடுறோம். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வரும்போது இதெல்லாம் சொல்லலாம், பயன்படுத்தலாம் அந்த வசனங்களை. வாசிங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். அதாவது நீங்க எல்லாம் கிளம்பி போங்க. எங்க போனோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்க எல்லாம் என்ன செஞ்சுங்க? எகிப்திலிருந்து கிளம்பி போங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் யார் வருவா? சங்காரக்காரன் வருவான். எந்தெந்த வீட்டு வாசல் நிலைகளில் இயேசுவின் ரத்தம் காணப்படுகிறதோ அதுகளுக்கு அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசற்படியே கடந்து போவோம். எந்தெந்த வீட்டுல எல்லாம் பூட்டு தொங்குதோ, எங்களா ஆராதனைக்கு போயிருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் பூட்டு தொங்கும். அப்படிதானே? யார் யார் வீட்டுல ஆராதனைக்கு போயிருக்காங்களோ குடும்பமா கிளம்பிட்டாங்கப்பா, ஆராதனை பண்ணோம்னா வீட்டுல பூட்டு தொங்கும். அந்த பூட்டை பார்த்துட்டு சங்காரக்காரர் அதம் பண்ணாம போயிடுவான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க இங்க வந்துட்டீங்க, கேஸ் ஆஃப் பண்ணேன்னா அதை பூட்டை ஒரு தடவை இழுத்து பார்த்து, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கே உரிய ஒரு பழக்கம் பூட்டின பிறகு இழுத்து பாக்குறது. அதெல்லாம் வேண்டாம். உங்க வீட்டுல என்ன செய்யப்படும்? நிலக்கால்களின் ரத்தம் தெளிக்கப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க வீட்டு நிலக்கால்கள் தெளிக்கப்பட்டு சங்காரம் பண்ணுகிற வீட்டை அதம் பண்ணாமல் கடந்து போகிறவனாக இருப்பான். நீங்க இங்க இருப்பீங்க. வீட்டுல 2 பேரை விட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பாத்துக்கங்க. அப்புறம் சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, வெளியே போனாரா, வெளியே போயிட்டாரா, கூட்டிட்டு போனாரா, கூட்டாம போனாரா, லைட் ஆஃப் பண்ணாரா, ஆஃப் பண்ணலையான்னு இங்க உட்காந்து யோசிக்க கூடாது. எல்லாருமே வந்துட்டோம். இது வீடு யார் பொறுப்பு? கர்த்தருடைய பொறுப்பு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15. உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு போய் தான் விட்டாங்க. கண்டிப்பா வா, பிள்ளைகளையும் மனைவியை கூட்டிட்டு வா, கண்டிப்பா போகணும். கண்டிப்பா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சொல்றாரு, வா போகணும். நீ போனா தூதன் என்ன செய்வேன்? கொண்டு வந்து வெளியே சர்ச்சுக்கு உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். அங்க என்ன நடக்கும்? சோதம் கோமாரா கேட்கிறாங்க. அந்த ஜனங்க உங்களை ஆராதனைக்கு ஆண்டவர் கொண்டு வராதுன்னா அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து அந்த நேரத்துல நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அந்த தீங்கிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். உங்கள் குடும்பம் விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்பதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். இல்லையா? நான் இன்னும் புத்தி சொல்றதை பத்தியே சொல்லவே இல்லை. நிறைய புத்தி தான் சொல்லி இருக்கிறேன். உங்கள் கரங்களில நான் ஒப்படைக்கிறேன். நீங்க நல்லா சிந்திங்க. அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் புத்தி சொல்லுதலை குறித்து விரிவாக பார்ப்போம். கர்த்தர் நாம